மகன் சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், நிவின், குமரன் 3 பேர் பாண்டிங் செமையா இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க காவேரி விஜய் பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. உடனே இவ எதுக்கு நம்மள இப்படி பார்த்து யோசிச்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க. உடனே என்ன காவேரி என்ன அப்படி உத்து பார்த்துக்கிட்டு ஏதோ திங்க் பண்ற மாதிரி இருக்கு. என்ன காவேரி அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. இல்ல, எனக்கு தெரியாம அம்மா கிட்ட நீங்க எப்ப கொடைக்கானல் வீட்டை பத்தி பேசுனீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம என்கிட்ட கூட அம்மா இவ்வளவு நெருக்கமா பேசுறது கிடையாது. ஆனா உங்ககிட்ட அவ்வளவு பாண்டிங்கா பழகுற மாரி இருக்கே! அப்படின்னு நெனச்சு பார்த்தேன். அப்படின்ட்டு காவேரி சொல்றாங்க. பிறகு அம்மா, பையன் பிறகு எப்படி இருப்பாங்க? உனக்கே தெரியும்ல. இது விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, நடத்துங்க, நடத்துங்க. எனக்கும் ஒரு பையன் வருவான்ல. அப்புறம் பார்த்துக்கிறேன் நானு அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, பையன் இல்ல பொண்ணு. அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, இல்ல பையன் தான். நீங்க பண்ற அலப்பறை என்னால தாங்க முடியல. அதனால பையனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசிட்டு இருக்காங்க. உடனே விஜய் கிட்ட காவேரி, சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எதுக்கு பசுபதியோட பையன பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, அதுவா? அது ஒண்ணும் இல்ல காவேரி. சும்மா தான் கேட்டேன். பசுபதிக்கு பொண்ணு மட்டும் தான் இருக்கா? பையனும் இருக்கா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ! இல்லையே! நீங்க கேட்ட விதமே சரியில்லையே! நீங்க ஏதோ பண்ண போறீங்கன்னு தெரியுது. அது என்னன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி. அப்படி ஏதாவது பண்ணேன்னா உன்கிட்ட சொல்லாம்ல? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிட்ட எதுவும் சொல்லாம இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க ஏதோ பண்ண போறீங்க. நீங்க அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நான் ஒண்ணுமே பண்ணல காவேரி. நீ தான் கற்பனை பண்ணாத. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த இடத்த விட்டு நகண்டு போயிடுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, இவர் ஏதோ பண்றதுக்காக தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்க வீட்ட மீட்டு குடுக்குறதுக்காக இவரு ஏதாவது பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாருன்னா, அப்புறம் மறுபடியும் பாட்டி வந்து இங்க வந்து பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உடனே நிவினுக்கு கால் பண்றாங்க. நிவினுக்கு கால் பண்ணதும், நிவின் என்ன காவேரி கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஃபோன் எடுத்துட்டு, என்ன காவேரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, இல்ல நிவின், விஜய் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, வீட விக்கிற விஷயமா ஏதாவது பேசுனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா காவேரி, அத பத்தி பேசுனாங்க. அதாவது பசுபதியோட பையன தூக்கி அவன பிளாக்மெயில் பண்ணி தான் அவன்கிட்ட இருந்து டாக்குமெண்ட் வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஓ! அதுதான் விஷயமா? இதுக்கு தான் அவரு மழுப்பிக்கிட்டே போனாரா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு தெரிய வருது. உடனே நிவின் இருந்துட்டு, விஜய் உனக்கு எதுவும் சொல்லலையா காவேரி? நான் தான் உளறிட்டேனா? அப்படிங்கிறாங்க. ஆ அவரு என்கிட்ட சொன்னா நான் ஏதாவது சொல்லுவேன்ட்டு அத மறைச்சுட்டாரு. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உடனே நிவின் இருந்துட்டு, சரி காவேரி ஃபோன வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க. இங்க அதெல்லாம் யமுனா கேட்டுட்டு, விஜய் வந்த பிறகும் இவர் காவேரி கிட்ட பேசுறத நிப்பாட்டவே இல்ல. இவர்னா அப்படி சொல்லிட்டு யமுனா கோவத்தோட இருக்கிறாங்க. இப்ப சண்டை போட்டாலும் அவங்க அம்மா நடுவுல வந்துருவாங்க. இப்ப எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அமைதியா போயிடுறாங்க. இங்க மறுநாள் காலையில என்ன நிவின் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவன எப்படியாவது கூப்பிட்டு வந்துருங்க. என்ன மத்ததெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க விஜய், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் அவன எப்படியாவது பேசி கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க நிவினோட அம்மா இருந்துட்டு ராகவ பிக்கப் பண்ணி கூட்டு வர்றாங்க. கூட்டு வர்ற வழியிலேயே நிவின் வழி மறிச்சுட்டு, நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய மறிக்கிறாங்க. உடனேவும் நிவினோட அம்மா இருந்துட்டு, என்னடா திடீர்னு வண்டி நிப்பாட்டுற? என்னாச்சு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லம்மா மச்சான்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சா, மச்சானோட பேசி வரணும் பேசிக்கிட்டே வரலான்னு தான். நீங்க அந்த கார்ல போறீங்களா? நான் இந்த கார்ல வரேன் அப்படி சொல்றாங்க. உடனேவும், சரிடா ராகவ் உன் மேல எவ்வளோ பாசம் பாரேன் நிவினுக்கு. சரி நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வாங்க. நான் வரேன் அந்த வண்டியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அம்மாவும் இறங்கிடுறாங்க. உடனேவும் நிவின் எடுத்துட்டு நானே காரை ஓட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு, நீங்க அந்த அந்த காருக்கு டிரைவ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க டிரைவர் கிட்ட. உடனேவும் நிவின் அந்த காரை ஓட்டிட்டே வர்றாங்க. ஓட்டிட்டு பேசிக்கிட்டே வரும்போது, இடையில கரெக்ட்டா விஜயும் குமரனும் வண்டியில ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணிட்டு ராகவ வாய பொத்தி கை கட்டிடுறாங்க. கட்டினோனே, "ஏய் நீங்கலாம் யாருடா? எதுக்குடா என்ன கட்டி போடுறீங்க? நிவின் இதெல்லாம் உன்னுடைய திட்டம் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கத்துறான். "ஆமாடா, இது என்னுடைய பிளான் தான். நீ எப்புட்றா இப்படி மாறிட்ட இவங்க கூட சேர்ந்துட்டு? நிவின் நீயுமாடா இதுக்கெல்லாம் காரணம்? உன் மாமா பையனே இப்படி கடத்தலாமாடா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாங்க. "நிறுத்துடா. அந்த பசுபதி நான் மாமா வேணும்னே நினைக்கல. அவனோட பையன் நீ. நீயும் ஒரு கிரிமினல் தானடா. அதுவும் இல்லாம காவேரி வீட்ட அந்த பசுபதி எப்படியோ ஏமாத்தி வாங்கணும்னு நினைக்கிறான். அத நாங்க திருப்பி அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கணும். அதுக்கு நீ எங்ககிட்ட இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உடனே விஜயும் குமரனும், "ஆமா, ஆமா. உங்க அப்பாவுக்கு இப்பவே ஃபோன போடு நீ." அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் போட முடியாது. எங்க அப்பாவுக்கு கால் பண்ண முடியாது. எதுக்கு நான் கால் பண்ணணும்?" அப்படி சொல்லிட்டு ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, விஜய் வந்துட்டு 4 அறை அறையிறாங்க. இப்போ நீ கால் பண்ணலன்னா நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பசுபதிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணோனயும் பசுபதி இருந்துட்டு, "இவன் எதுக்கு நமக்கு கால் பண்றான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு, "என்ன விஜய் எப்படி இருக்கீங்க? கால்லாம் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "அதாவது நீ உன் பையன் வரான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருப்ப. ஆனா உன் பையன் வருவானா மாட்டானான்னு தெரியல. அதான் கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே பசுபதி இருந்துகிட்டு, "ஏய் என்னடா சொல்ற? என் பையன ஏதாவது பண்ணிட்டீங்களாடா?
அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி, உன் பையன் எங்க இருக்கான்னு நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு நிவினோட அம்மாவுக்கு கால் பண்றாங்க. தங்கச்சி, ராகவ பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டில்ல, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணன், அவன் நிவின் வந்து அவன் கூட பேசணும்னு சொன்னான். அதனால 2 பேரும் பேசிக்கிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு ஒரு கார்ல அனுப்பி வச்சுட்டேன். நான் இன்னொரு கார்ல வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா இன்னும் அவங்க வரவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் பையனை நம்பி அனுப்பி வச்சேன். உன் பையனும் அவங்களும் கூட்டு கலவாணி. என் பையனை எங்கேயோ கூட்டு போயிட்டானுங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. என்ன நீ சொல்ற அப்படின்னு இங்க நிவினோட அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா, அந்த விஜயோட சேர்ந்துக்கிட்டு உன் பையன் பண்ற அட்டகாசம் இருக்கே தாங்க முடியல. என் பையனை எங்கேயோ கடத்தி கூட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ரொம்ப கோவப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின் அம்மா இருந்துக்கிட்டு சரிண்ணே நான் நிவின் கிட்ட பேசுறேன் அப்படி நிவின் அம்மா கால் பண்றாங்க. ஓ, அந்த பசுபதி தான் அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதான் அம்மா எனக்கு கால் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு நீங்க ஃபோன் எடுக்காதீங்க நிவின் அப்படிங்கிறாங்க. நான் எடுக்கல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் அட்டன் பண்ணிட்டு என்ன உன் பையன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய், என் பையன் என்னடா எங்கடா வச்சிருக்கீங்க? அந்த நிவீனும் தானே உன் கூட சேர்ந்துட்டு இருக்கான். தங்கச்சி பையன்னு பார்த்துட்டு இருந்தா அவன் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் வர வர. அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பசுபதி செம கோவமா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்போ உன் கோவத்தை காட்டுற நேரம்லாம் இல்லை. உன் பையன் உனக்கு சேஃபா வேணும்னா நீ ஒன்னே ஒன்று பண்ணு. கொடைக்கானல் பத்திரம் இருக்கு பார்த்தியா, வீட்டு பத்திரம். அந்த பத்திரத்தை எடுத்து நேரா காவேரி வீட்டுக்கு போற. அங்க அத்தை இருப்பாங்க. அத்தை கையில குடுக்குற. அந்த வீடு இனிமேலு எனக்கு சொந்தம் கிடையாது. உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியும் குடுத்துடுற. இனிமேல் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு. அப்படியும் அத்தைக்கிட்ட மன்னிப்பும் கேட்குற. ஏன்னா, அத்தைய நீ ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்க இதுவரைக்கும். அவங்க காவேரியோட அப்பா இறந்ததுக்கு நீ தான் காரணமா இருக்க. பணத்த எல்லாத்தையும் ஏமாத்தியிருக்க. அதுக்கெல்லாம் நீ ஒரு பதில் சொல்லணும்ல. அதுக்கு அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்குற. அப்பதான் வந்து உன் பையன நான் உயிரோட விடுவேன். இனிமேலு என்ன நடந்தாலும் அத ஃபேஸ் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி இருந்துட்டு என் பையன ஒண்ணும் செய்யாத. இப்பவே கொடைக்கானல் வீட்டு பத்திரத்த எடுத்துட்டு நேரா காவேரி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேயும் சரி, முதல்ல அந்த வேலைய பாரு. காவேரி வீட்டுக்கு போனோனேயும் நான் கண்டிப்பா கால் பண்ணுவேன். நீ கால் பண்ணி என்ட்ட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே குமரன் இருந்துக்கிட்டு பயந்துட்டான் போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ராகவ் வந்துட்டு எங்க அப்பா மட்டும் நான் இங்க இருக்க இடம் தெரிஞ்சுட்டு உங்களை சும்மாவே விட மாட்டாங்கடா அப்படிங்கிறாங்க. உங்க அப்பா என்ன பண்ணாலும் பண்ணட்டும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய், குமரன், நிவின் போய் சொல்றாங்க. இங்க பசுபதி இருந்துக்கிட்டு நேரா காவேரி வீட்டுக்கு கிளம்புறதுக்காக கொடைக்கானல் பத்திரத்த எடுக்குறாங்க. அதுவும் இல்லாம அவங்க அப்பா சைன் போட்டதா சொல்லி ஒரு டாக்குமெண்ட் சொன்னாங்களே, அதுவும் எடுத்துட்டு இருக்காங்க. உடனே ராகினி வந்துட்டு, "அப்பா ஒரே பதட்டமா இருக்கீங்க. என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட கேட்குறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, "இந்த நிவின் இருக்கான்லம்மா, உன்ன நம்ப வச்சு எப்படி ஏமாத்துனானோ, அது மாதிரி ராகவன் நம்ப வச்சு அவன் கடத்தி கொண்டு போயிட்டான்மா. இப்ப அந்த விஜய், அந்த நிவின் எல்லாரும் சேர்ந்துட்டு என்கிட்ட கொடைக்கானல் வீடு பத்திரம் வந்தா தான் உன் பையன உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க." அப்படிங்கிறாங்க. "என்னப்பா சொல்றீங்க? தம்பி ஏதாவது பண்ணிட போறாங்க. உடனே அந்த பத்திரத்த எடுத்து போய் மூஞ்சில வீசிட்டு தம்பி கூட்டுவாங்க." அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, அதுவும் இல்லாம நான் போயிட்டு அந்த பத்திரத்த காவேரி வீட்ல குடுக்கணுமா. அதுவும் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா தான் வந்து ராகவ விடுவேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்காமா அப்படிங்கிறாங்க. சரிங்கப்பா, இப்போ எதுவும் பண்றதுக்கு நேரம் இல்ல. அப்புறம் அவங்கள பார்த்துக்கலாம். நீங்க போயிட்டு பத்திரத்த போயிட்டு குடுங்க அப்படிங்கிறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கலாமாப்பா அப்படின்னு ராகினி கேட்குறாங்க. உடனே போலீஸ்க்கு போனாலும் அது அவ்வளவா நல்லா அது இருக்காதுமா. இப்போ போலீஸ்க்கு போனா, அவன் வந்து நிஜமாவேவும் ராகவ் ஏதாவது பண்ணிட்டான்னா, அதனால நம்ம பத்திரத்த போய் குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் ராகினியும் முடிவு பண்றாங்க. உடனே 2 பேரும் கிளம்பி காவேரி வீட்டுக்கு போறாங்க. காவேரி வீட்டுக்கு பசுபதி வந்ததும், "என்ன இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரான்? மறுபடியும் பிரச்சனை பண்ண வரானா?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எல்லாரும் பார்க்குறாங்க. "ஏய், வெளிய போடா! வீட்டுக்குள்ள எதுக்கு வந்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நேரா காவேரி வந்துட்டு, "என்ன எதுக்காக வீட்டுக்குள்ள வர?" அப்படிங்கிறாங்க. உடனே பசுபதி கையில பத்திரத்த வச்சுட்டு, "தங்கச்சி, இந்தாம்மா பத்திரம். இது கொடைக்கானல் வீடு உன்னுடைய வீடுதாம்மா. அது இனிமேல் எனக்கு சம்மந்தம் கிடையாதும்மா. அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாதும்மா அப்படின்னு நான் எழுதி தந்திருக்கேம்மா. இந்தாம்மா வச்சுக்கோம்மா. இதுவரைக்கும் நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் ரொம்ப. அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, இங்கே காவேரி, சாரதா எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்குது. உடனே காவேரி இருந்துட்டு, "ஓ, விஜயோட வேலையா தான் இருக்கும் இதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பசுபதி, "என்னம்மா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா" அப்படிங்கிறாங்க. நேரத்தில் விஜய் கால் பண்ணிட்டு பசுபதி கிட்ட பேசுறாங்க. "அப்பா, நீ சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டேன்பா" அப்படி சொல்றாங்க. "அத்தை மன்னிச்சிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே மன்னிச்சிடுவேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா அப்படி சொல்லிட்டு சாரதா கிட்ட பசுபதி கேட்குறாங்க. இன்னும் சாரதா இருந்துட்டு ஆனா அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இவன் பண்ண காரியத்தனங்களுக்கெல்லாம் இவனை எப்படி நான் மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "இல்ல, நான் அத்தை மன்னிச்சேன்னு சொல்லவே இல்ல. அப்படி இருக்கும்போது உன்ன எப்படி விட முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே "அப்பா மன்னிப்பு கேளுங்கப்பா. அப்பதான்ப்பா அவங்க மன்னிப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி இருந்துட்டு சாரதா கால்லே விழுந்துடுறாங்க. "என்ன மன்னிச்சிடு தங்கச்சி" அப்படின்ட்டு. "சரி சரி மன்னிச்சிட்டேன். எந்திரி எந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சொல்லிடுறாங்க சாரதா. மன்னிப்பு கேட்டுட்டாங்க. டாக்குமெண்ட்லாம் குடுத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும் விஜய் உடனேவும் ராகவ வெளியில விட்டுர்றாங்க. இங்க சேஃபா பசுபதி மன்னிப்பு கேட்டுட்டான். பசுபதி மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் இங்க ராகவ, விஜய், குமரன், நிவின் வெளியில விட்டுர்றாங்க. இங்க சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.